வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க இருக்காங்க. இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற முக்கியமான தகவல்கள் அடிப்படையில் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை, பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா தேசத்தின் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை பிஎம் கிசானுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட போகிறாங்க. இந்த 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் வங்கியில் செலுத்த போகிறாங்க, இதுதான் கேள்விக்குறி. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தரக்கூடிய வருடத்திற்கு 6000 ரூபாய் பணம். ஸோ இது நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயோ ஜன்தி 23வது கிசானை உங்கள் அக்கௌண்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் டிபிடி மூலமாக நேரடியான டிரான்சாக்ஷன் மூலமாக இந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றியே ஆகணும். ஸோ அந்த பிஎம் கிசானுகளை சில விதிமுறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப இகேஒய்சி, ஃபார்மர் ஐடி, நில சரிபார்ப்பு இவைகளை முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த 23வது தவணை தொகையை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட போலியான கணக்குகளை பிஎம் கிசானுடைய கணக்குகளை நீக்கம் செஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 22வது தவணை தொகை மார்ச் மாதம் 2026 13ஆம் தேதியே வெளியிடப்பட்டது. இப்போ 23வது தவணை தொகை இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 இதே போல் 17வது தவணை தொகை ஜூன் மாதம் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை இந்த மாதம் ஜூன் மாதம் 18லேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மையத்தை அணுகி உங்களுடைய பெண்டிங் லிஸ்ட்டு, ஸோ ஆதார் கார்டை வங்கியில் இணைக்கணும், இ சேவையுடைய இதை முடித்து செய்யணும். ஸோ உங்களுடைய ஃபார்மர் ஐடியை ரெடியாக வச்சுக்கோங்க. நில சரிபார்ப்பு எல்லாமே முடித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இகேஒய்சி ஏதாவது பெண்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பண வரவு அப்படின்றது அப்படியே நின்றுருங்க. அதை உடனடியாக செஞ்சுக்கோங்க. இந்த இகேஒய்சி செய்யாதவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. ஸோ இது எல்லாமே டிபிடி மூலம் நடக்கிறதுனால ஆதார் எண், வங்கி எண், பிஎம் கிசான் எண் எல்லாமே ஒரே மொபைல் நம்பரில் இருக்கிற மாதிரி லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணால் மட்டும்தான் டிபிடி டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் எளிமையான முறையில் உடனடியாக கிடைக்கும். லிங்க் பண்ணலை அப்படின்னா இகேஒய்சி பண்ணால் கூட உங்களுக்கு பணம் வருவதில் தடைகள் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை இந்த ஜூன் மாதம் 18லேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.